2004 முதலாக மக்களவைத் தேர்தலில் களமிறங்கினார் அந்த 38 வயது வேட்பாளர். முதல் தேர்தலிலேயே பெருவெற்றி. மத்திய சென்னையின் மக்கள் பிரதிநிதியாக மக்களவையில் இடம் பிடித்தவருக்கு அதே ஆண்டு மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வெறும் 75 மில்லியன் மொபைல் பயனாளர்களே இருந்தனர். இதனால் நோக்கியா, மோட்டரோலா, எரிக்சன், பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ், டெல் போன்ற பெரும் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையில் இறங்கினார் அந்த அமைச்சர். ஒரு வழியாக அவரின் முயற்சி வெற்றி பெற வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் கிளை பரப்பின் இப்போது அந்த மத்திய அமைச்சர் ஒன் இந்தியா என்ற திட்டத்தை அமல்படுத்துகிறார். ஆம், இந்தியாவின் எல்லா குடிமக்களும் தொலைபேசி பயன்படுத்தட்டும் எனும் நோக்கத்தில் இந்தியா முழுக்க தொலைபேசியில் பேச நிமிடத்திற்கு ₹1 மட்டுமே என்ற அறிவிப்பு வெளியாகிறது. அதுவரை தந்திக்கும் தபாலுக்கும் வாசல் பார்த்து நின்ற மக்கள் காதோடு காதாக தூரத்து உறவுகளிடம் நலம் விசாரித்துக் கொள்ள தொடங்கி இதனால் 2007 ஆண்டுக்குள்ளேயே மொபைல் பயனாளிகள் எண்ணிக்கை 250 மில்லியனாக அதிகரித்தது. இப்படி அன்று தொழில்நுட்பம் இந்திய மக்களின் கைகளில் தவள காரணமாக இருந்தவர்தான் தற்போதைய மத்திய சென்னை தொகுதியின் MP தயாநிதி மாறன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் 1966 ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி பிறந்தார் தயாநிதி மாறன். தந்தை முரசொலி மாறன் திமுகவின் முக்கிய தலைகளில் ஒருவர். இதனால் சிறு வயதில் இருந்தே அரசியல் சூழலிலேயே வளர்ந்தார் தயாநிதி மாறன். பள்ளி படிப்பை எழும்பூரில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளியில் படித்தவர். சென்னை லயோலா கல்லூரியில் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். அதன் பிறகு அமெரிக்காவின் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் பிரசிடென்ட் மேனேஜ்மெண்ட் புரோகிராம் படிப்பை முடித்தார். அண்ணன் கலாநிதி மாறன் சன் நெட்வொர்க்கை நிறுவி சேட்டலைட் சேனல்களில் சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க தம்பி தயாநிதி மாறனும் தொழிலதிபராக உச்சம் தொட ஓடிக்கொண்டிருந்தார். இப்படி தந்தை முரசொலி மாறன் ஒரு பக்கம் அரசியலில் பிஸியாக இருக்க, இன்னொரு பக்கம் தயாநிதி தன் தொழிலை மேலும் மெருகேற்றுவதில் பிஸியாக இருந்து வந்தார். இந்த நிலையில்தான் உடல்நிலை நலிவுற்றிருந்த முரசொலி மாறன் 2003ஆம் ஆண்டு காலமானார். தந்தை மறைவுக்கு பின் நேரடி அரசியலில் காலடி எடுத்து வைத்தார் தயாநிதி மாறன். ஏற்கனவே அவருக்கு இருந்த அரசியல் பின்புலம் மற்றும் கட்சி தலைவரான கருணாநிதியுடன் இருந்த நெருங்கிய குடும்ப உறவு அவரது அரசியலில் வளர்ச்சியை எளிதில் சாத்தியமாக்கியது. இந்த நிலையில்தான் 2004 மக்களவை தேர்தலில் முதன்முறையாக மத்திய சென்னை திமுக வேட்பாளராக களமிறங்கினார் தயாநிதி மாறன். முதல் தேர்தலிலேயே 3,16,329 வாக்குகளை பெற்று அத்தொகுதியின் மக்களவை பிரதிநிதியானார். அப்போது இளம் மக்களவை உறுப்பினராக இருந்த தயாநிதி மாறனுக்கு ஜனநாயகத்தை ஊக்குவித்து மக்களவையில் நடைமுறைகளை பின்பற்றும் இளம் பிரதிநிதி என புனே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விருது வழங்கியது. இந்த நிலையில் மத்திய தகவல் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் பதவி தயாநிதிக்கு கொடுக்கப்பட தொழில்நுட்பத்துறையில் பல திட்டங்களை கொண்டு வந்தார். தனது பிசினஸ் மைண்டை அரசியலில் பயன்படுத்தியவர். மோட்டரோலா, எரிக்சன், பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவில் கிளைகளை தொடங்கச் செய்தார். தனது பதவிக்காலத்தில் இவர் கொண்டு வந்த ஒன் இந்தியா திட்டம் மக்கள் மத்தியில் மாபெரும் ஹிட் அடித்தது. இதைத் தொடர்ந்து அடுத்து வந்த 2009 மக்களவை தேர்தலிலும் அதே மத்திய சென்னை தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கிய தயாநிதி 46 விழுக்காடு வாக்குகளுடன் மீண்டும் மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். இந்த முறை அவருக்கு மத்திய அமைச்சரவையில் ஜவுளித்துறை ஒதுக்கப்பட்டது. இந்தியாவை உலுக்கிய 2G அலைக்கற்றை முறைகேட்டில் தயாநிதிக்கும் தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்ததால் 2011ஆம் ஆண்டு தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தயாநிதி மாறன். 2014 நடந்த மக்களவை தேர்தலில் 3வது முறையாக மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் அதிமுக வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்டார். இந்த தோல்வியால் அரசியல் வட்டாரத்தில் சைலண்ட் மோடுக்கு சென்ற தயாநிதி மாறன் மீண்டும் 2019 மக்களவை தேர்தலில் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் களமிறங்கி வெற்றியும் ஈட்டினார். மக்களவையில் தற்போது 77 விழுக்காடு வருகையை வைத்திருக்கும் தயாநிதி மாறன் இதுவரை 20க்கும் மேற்பட்ட விவாதங்களில் பங்கேற்று 136 கேள்விகளை கேட்டிருக்கிறார். தேசிய சராசரியோடு ஒப்பிடும்போது குறைவான விவாதங்களில் பங்கேற்றிருந்தாலும் ஒவ்வொரு முறை இவர் பேச எழும்போதும் அது தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிக்க தவறுவது இல்லை. 10 ஆண்டுகளாக வாயில் வடை சுட்ட மோடி ஆட்சி என விமர்சித்தது, உட்காரியா உதவாங்கறியா என பேசும்போது குறுக்கிட்ட ஆளுங்கட்சி அமைச்சரை எதிர்த்தது என நாடாளுமன்றத்தில் அவர் கொடுத்த தக் லைஃப் மொமெண்ட்டுகள் ஏராளம். சமீபத்தில் நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட ரஷ்யா உக்ரைன் போரால் மலிவு விலைக்கு பெட்ரோலை வாங்கி அம்பானி அதானி நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிப்பதாகவும், ஆனால் வாக்களித்த மக்களுக்கோ ரயில் நிலையங்களிலும் பெட்ரோல் பங்குகளிலும் பிரதமர் மோடி கட் அவுட்டுடன் செல்ஃபி மட்டுமே மிச்சம் எனவும் கடுமையாக விமர்சித்தார். மோடியின் முழுநீள படத்தை பயன்படுத்தி விளம்பரம் செய்த பேடிஎம் நிறுவனம் தற்போது சர்ச்சையில் சிக்கி இருப்பது, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிமுகவையே அபேஸ் பண்ண நினைத்ததாக குற்றஞ்சாட்டியது, பாஜக அதிமுக ரகசிய உறவில் இருப்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு இன்னும் ரைடு செல்லவில்லை என விமர்சித்தது என நாடாளுமன்றத்தில் பாஜகவே திணறும் அளவுக்கு பலமுறை சம்பவம் செய்திருக்கிறார் தயாநிதி மாறன். நீட் தேர்வு விலக்கு, எரிபொருள் விலையேற்றம் என மக்கள் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்விகளால் ஆளும் கட்சியை துடைத்து எடுத்த தயாநிதி மாறன் 5வது முறையாக மத்திய சென்னை தொகுதியில் களமிறங்க இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக மீண்டும் தயாநிதி மாறனுக்கு வாய்ப்பு கொடுக்குமா? மத்திய சென்னை மக்கள் மீண்டும் அவரை தங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.